ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை தொக்கு எப்படி சூப்பராக நம்ம செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு நாங்கள் முட்டை வேக வச்சுருந்தோம். வெந்ததுக்கப்புறம் அதையும் உரிச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் செய்கிறதுக்கு ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாமே அரைச்சி வச்சுருந்தோம். அதையும் எடுத்து இதில் ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இந்த டைமில் நம்மளுக்கு என்னென்ன தூள் வேணுமோ அதெல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். முதல்ல மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள், கறி மசாலா தூள், லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெப்பர் தூள் ஆட் பண்ண போகிறோம். முட்டை தொக்குக்கு பெப்பர் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதெல்லாமே போட்டு கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையும் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு இறக்கணும். அப்படின்னா சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இதை நாங்கள் ஒயிட் ரைஸ்க்கு வச்சு இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி எங்கள் சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.